ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி நினச்ச மாதிரியே இந்த வீட்டுக்கு அவங்க எல்லாருமே விருந்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் எப்போ என்ன சாக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சக்திவேல் இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தைகளையும் வச்சு குத்தி கிழிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முக்கியமாக சுகன்யா எப்போ என்ன பேசணுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாம் என்ன அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்க இருக்கா, அவங்க ஏதாச்சும் நமக்கு கொடுக்கறது இருக்கா, நாம் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி சுகன்யா நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு யாரோட மனசை கஷ்டப்படணும் பார்க்க மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பழனி நினைக்கிறாரு, இவ வாய் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த விருந்து நல்லபடியாக முடியும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, சுகன்யா விட, இப்போ அக்கா என்ன கேட்டுச்சு, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடிட்டு திரியிறவ நீ இந்த வீட்டுக்கு வரலையேன்னு தானே கேட்டுட்ருக்கு, அக்கறையில அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ரொம்ப அக்கறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதான் இனிமே எல்லாம் ஒன்றாச்சுல வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்லிட்டு முறுக்கிக்கிட்டு அமைதியை நின்றுடுறாங்க. அப்போ சக்திவேல் இருந்துக்கிட்டு, என்ன எல்லாம் ஒன்றாயிடுச்சு, இதோட கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் பேசுகிறாரு. அப்போ தான் இருந்துக்கிட்டு, சக்தி எதுக்குப்பா தேவையில்லாத பேசிக்கிட்டு, சுகன்யா நீ வாயை வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்க மாட்டியா, என்ன கேட்டுட்டு அப்போ கோமதி விடுங்க எல்லாம் எதுக்கு, இப்போ நம்ம இங்கே சந்தோஷமாக விருந்து சாப்பிட தான் வந்திருக்கோம், தேவையில்லாத பேச இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க சாப்பாடு எல்லாம் ஆறி போயிடும் சாப்பிடுவீங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. இவ்வளோ நேரம் வரைக்கும் கோவமாக பேசிகிட்டு இருந்த சக்திவேலுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி லேசான உணர்வுகள் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு, வெளியில் காட்டுறது கிடையாது. ஏன்னா கோமதியோட சாப்பாடு நல்லா இருக்குது, அதை ருசிச்சு தான் சாப்பிட்றாரு. போதுன்ற அளவுக்கு எல்லாருக்குமே கோமதி அள்ளி வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக பாயாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பாயாசம் ஊற்றிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேல் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் பேச்சு கொடுத்துட்ருக்கப்போ சக்திவேல் மட்டும் சும்மா கையெலும்பு மாதிரியோ இல்லை தண்ணி கொடுக்குற மாதிரியோ ஒரு சைடாக எந்திரிச்சு போகிறாரு. இந்த விருந்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பாயாசத்தில் ஏதாச்சும் கொட்டி விடணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது பாய்சன், இந்த தூக்கு மாத்திரை, இந்த மாதிரி ஏதாச்சும் வயிறு வலி பேதி இந்த மாதிரி வர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஆகுமே, அப்போ கோமதி மேலே பழைய தூக்கி போடலாமே, இதுக்கு தான் விருந்துன்னு கூப்பிட்டுட்டு விருந்து வச்சு அப்படின்னு கேட்கணுமே. அதனால தான் அப்படி போயிட்டுருக்கும்போது இங்கே யாருமே கவனிக்காத நேரமாக பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே ஒரு பள்ளி இருக்குது, அதை தூக்கியா அதில் போட்டு கலக்கி விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பாயாசம் ஊற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீனாவும் ராஜையும் ஊற்றி கொண்டு வராங்க. எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே சக்திவேல் மட்டும் உசாராரு, மற்றவங்க எல்லாருமே குடிச்சிடுறாங்க. அப்பத்தாவுக்கு கொடுக்கும்போதே அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களால வயசானவங்க, அவங்களுக்கு டக்குன்னு எதுவும் ஒன்றையும் தாங்கிக்க முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. மற்றவங்க எல்லாரும் அது வழக்கம் போல குடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மாதிரி ஆகுது, தலை சுற்றுற மாதிரி மாறிக்கும் வடிவுக்கும் தான் முதல்ல தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்போது என்னாச்சு, இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாயாசத்தை குடித்த உடனே என்னாச்சு அப்படின்னலாம் சக்திவேல் கேட்டுட்ருக்காங்க. என்ன குடும்பமாக வர சொல்லி போட்டு தரலான்னு பிளான் பண்ணுறீங்களா, என்ன நாங்கள் ஏட்டிக்கு போட்டிக்கா சண்டைக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே கொலை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னலாம் சக்திவேல் பேசுகிறாரு. அப்போ திறந்துக்கிட்டு உடனே, என்னப்பா சக்தி ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, இப்படிலாம் பேசாதப்பா, பாயாசம் குடிச்சதுனால தான் இப்படி ஆச்சின்னு நீ எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு. என்ன ஆத்தா, தோ பாயசத்தை நான் அப்படியே கையில் வச்சிட்ருக்கேன், அவங்க 2 பேரும் தான் பாயசம் குடித்தாங்க, ஏன் நீயும் குடிக்கவே இல்லை, நாம் குடிக்காதவங்க நல்லா தானே இருக்கோம், இது குடித்ததுக்கப்புறம் தானே நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இவரே வதந்தி கிளப்பி பெரிய பிரச்சனையை உண்டாக்குறாரு வீட்டுக்குள்ளே. எல்லாருமே எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர், சரவணன் இவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி வடிவு, அப்புறம் சுகன்யா, பழனி இவங்கள கூட என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. குமரவேல் கூட மயக்கம் போட்டு விழுகிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துடிச்சு போயிடுறாங்க. அப்படி துடிச்சு போனதுக்கு அப்புறமா தான் இங்கே பாயாசத்தை குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க கோமதி. பார்த்தா அதில் பள்ளி விழுந்திருக்கு. பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க பாயாசத்தில் பள்ளி விழுந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் என்னடி இவன், ஏன் பார்த்து செய்ய மாட்டியா, எல்லாத்தையும் இப்படி பார்த்து செஞ்ச, இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்க அத்தை,
இது எதுவுமே யாருமே வேணும்னு செய்யலை, எதிர்ச்சியாக பாயாசத்தில் பள்ளி விழுந்திருக்கு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்படா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ பாயாசத்தில் பள்ளியை போட்டு கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பாயாசத்தை தூக்கினாடு வீட்டில் விசிடுறாரு நம்ம சக்திவேல். எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. மழை போல் இருந்த என் அண்ணனவே சாய்ச்சிட்டிங்களா இல்லைங்களா, நல்லா இருப்பீங்களா, பெத்த தகுப்பனவே கொல்ல பார்த்துருக்கியே, கூட பிறந்த அண்ணனுங்களவே கொல்ல பார்த்துருக்கீங்களே அப்படின்னு ராஜையும் கோமதியும் பார்த்து அவ்வளோ வார்த்தைகளால் பேசுகிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இந்த வீட்டோட சேர்ந்து உறவாடணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான், மரியாதை கெட்டுட்டோம், இப்போ உயிரோட விட்டுட்டு போனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. என் குடும்பத்தாருக்கும் என் வீட்டுக்காரிக்கும் இதோ அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன், கவனிச்சுக்கிறேன், அவங்கள முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு எல்லாரையும் தூக்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க யாரையுமே போக விட மாட்டேன்றாங்க. அப்போது என்னம்மா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தாம்மா செஞ்சேன், அது எப்படிம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பாயாசத்தை ஒரு கப்பு ஊற்றி குடிச்சிட்டு வந்தனேம்மா, நான் இது வரைக்கும் நல்லா தானே இருக்கேன், அது அப்படி குடித்த உடனே அவங்களுக்கு மட்டும் அப்படி ஆயிருக்கோம், பாயாசத்தில் நான் குடிக்கும்போது பள்ளி இல்லையே அப்படின்னலாம் இங்கே செந்தில் பேசவும், ஆமாம் இல்லை அப்படின்னு, ஏண்டா அப்போ நீ தான் குடிச்சிட்டு திறந்து வச்சுட்டு வந்துட்டியா, அதனால தான் அதில் பள்ளி விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி கோமதி கேட்குறாங்க. மா இல்லையம்மா நான் மூடி தானே வச்சுருந்தேன் அப்படின்னு. அப்போது இங்கே ராஜுவும் கதிரும் மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அது மூடி வச்சுட்டு தான் இருந்துச்சு அத்தை, மூடி வச்சதில் திறந்து தான் நானும் ராஜும் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ எப்படி பள்ளி விழுந்திருக்கும் அப்படின்னலாம் ரொம்ப சந்தேகத்தோடு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அந்த பாயாசத்தை மற்றவங்க யாராவது குடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் கீழே குழியில் ஊற்றி போதிங்க அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் சொல்லிட்டுருக்கவும், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு. அப்போது பாண்டியன் சொல்கிறாரு, நம்ம போனால் அவங்க அமைதியாக இருப்பாங்களாடா, ஏற்கனவே இங்கேயே கோவத்தில் எப்படிலாம் பேசிட்டு போனார், அங்கே போனால் அவ்வளோதான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம இங்கே இருக்க முடியுமாப்பா, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்க வேணாப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து தானே அவங்களுக்கு இப்படி ஆச்சு, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, பாண்டியன், கதிர் இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. கூடவே சரவணனும் போகிறாரு. செந்தில் மட்டும் வீட்லேயே இருக்காரு. இவங்க எல்லாரும் கூடவும் துணையாக இருக்காரு. அப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பள்ளி விழுந்த பாயாசத்தை குடித்ததுனால ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி வாமிட் வந்திருக்கு, மயக்கம் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஸோ எல்லாருமே காப்பாற்றியாச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு தேறி அங்கே ரொம்ப கிறக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது டாக்டர் சக்திவேல் கேட்குறாரு என்னாச்சு அப்படின்றப்போ, ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, எல்லாரையும் காப்பாற்றியாச்சு அதாவது அதில் ஏதோ விஷம் மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால தான் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பள்ளி விழுந்திருக்கு அப்படின்னு. நல்ல வேலை நீங்கள் அதில் பள்ளி விழுந்து குடித்த உடனே கூட்டிகிட்டு வந்தீங்க, எப்படியோ உங்களுடைய நல்ல நேரம், அந்த பள்ளியும் அதில் விஷத்தை எதையும் கக்காமல் சாகலை போல இருக்குது, அப்படி அது அதிலே செத்துருந்தா ஏதாச்சும் உங்களுக்கு உயிருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, அது உளுந்த உடனே அப்போ தான் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, அதனால தான் இன்னும் ஆகலை போல இருக்குது, அந்த பள்ளியே சாவாமல் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஆமாம்ல நம்ம போடும்போது உயிரோடு தான் போட்டுட்டு வந்தோம், அதுக்கப்புறம் தான் அவங்க ஊற்றிட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது செத்து போயிருக்கும்ல அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்படியோ வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் எதுவும் ஆகலை, நாம் நினச்ச மாதிரி அந்த குடும்பத்தோட இனி ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்ற மாதிரி பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணியாச்சு. இதை வச்சே அவ்வளோதான், இதை வச்சே அப்பனையும் பிள்ளையும் பிரிக்கிறேன், அம்மாளையும் பிள்ளையுமே பிரிக்கிறேன், அது மட்டும் ஏன் ராஜி, கதிர் இவங்க மற்றவங்க யார்கிட்டேயும் அம்மாவையும் சேர்த்து பிரிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் அந்த குடும்பத்துக்கு ஒட்டியில் உறவு இல்லைன்ற மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்ருக்காரு மனசுக்குள்ளே. அப்பாடி எதுவும் ஆகலை அத்தா வா உள்ளே போய் எல்லாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் பெட்டில் அப்படியே சுத்தம் படுத்துட்ருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முத்துவேல் எழுந்த உடனே கேட்குறாரு, சக்தி என்னப்பா ஆச்சு எங்களுக்கு, இதோ வடிவு மாறி உங்கள் எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கவும், தெரியலையே மாமா, பாயாசத்தை குடித்த உடனே மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும், அண்ணே விருந்துன்னு நம்மளுக்கு விஷத்தை வச்சு கொல்ல பார்த்துருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே அப்படி எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. முக்கியமாக சுகன்யாவும் குமரவேலி வந்துருச்சு, என்னது கொல்ல பார்த்துருக்காங்களா, ஐயோ இப்படி எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் அல்பாயுசில் நான் போயிருப்பேனே அப்படின்னு புலம்புறாங்க. சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா, சக்தி சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லு, இங்கே பாருப்பா கோமதி ஒன்றும் உங்களை விஷத்தை கொடுத்து கொல்ல பார்க்கல, பாயசத்தில் தெரியாமல் பள்ளி விழுந்திருக்குப்பா, அதை குடிச்சிட்டு தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இதை மாதிரியும் வடிவும் புரிஞ்சுக்கிறாங்க. சமைக்கிற போது அதெல்லாம் நடக்கிறது எதிர்ச்சியாக சாதாரணமான விஷயந்தான் அப்படின்னு. ஆனால் இந்த
முத்துவேலு சக்திவேலு இருக்காரு, அவரு கம்முன்னு இருப்பாரா? இல்லைண்ணா ஆத்தா சொல்கிற மாதிரிலாம் இல்லை, வேணுன்னே பல்லியை போட்டு நம்மளை சாவடிக்க பார்த்துருக்கு. பாயசனோ இல்லை வேறு ஏதாச்சும் ஊற்றி கொடுத்தா அதை குடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்க மாட்டிப்பாங்கல்ல, அதான் பிளான் பண்ணி நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டு அதில் நாம் மாட்டிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு பள்ளியை தூக்கி போட்டு நம்மளை கொலை பண்ண பார்த்துருக்கேன்னு டாக்டர் சொன்னாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்திருந்தா எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து அப்படின்னு, விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்படின்னு. ஆனால் எப்படியோ நல்ல நேரம் சீக்கிரமாக தூக்கிட்டு வந்ததுனால எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் சொல்லிட்டுருக்காரு டாக்டர் சொன்னதாகவும். அப்போது இதே முத்துவேலுமே கேட்டுட்ருக்காரு, பாத்தியா அந்த குடும்பம் நல்லவங்களாட்ட நாடகம் ஆடி விருந்துக்கு கூப்பிட்டு நம்மளை எப்படிலாம் பண்ணிருச்சு அப்படின்னு. அவ பாட்டுக்கு வரலன்னு உடனே வாயை மூடிட்டு போனான். ஆனால் இந்த ஆத்தா இருக்கு பாரு, ஆத்தா நம்மளை சொல்ல கேட்காம அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. இப்போ பார்த்தியா, நம்ம எல்லாருமே வரணும் உடனே குடும்பமாக சேர்ந்து பிளான் போட்டு கொல்ல பார்த்துட்டாங்கல்ல. நம்ம இருக்கிறது அவங்களுக்கு ஒரே எதிரி, நம்மளை ஒழிச்சிட்டா எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு வேணும்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆத்தா இருக்கே எல்லாத்தையும் முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு அப்படின்னு. இல்லைப்பா சக்தி, இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. கோமதி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, நீயே ஏதோ வேணும்னே கற்பனையில் உலாரிட்டுருக்க அப்படின்னலாம் வந்து அப்பத்தா வந்து சொல்லிட்டுருக்காங்க. போதும் நிறுத்த அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரவேல் சொல்கிறாங்க. என்னடா எதுக்கு இப்போ கத்துற அப்படின்னு. பின்ன என்ன அப்பத்தா, நம்மளை கொல்ற வரைக்கும் போயிருக்காங்க, இதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த குடும்பத்தெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணணும், முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பள்ளி விழுந்தது காலமாக கூட யாருன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, உன் வாயை மூடிட்டு அமைதியாருடா, அப்படியே வந்திருக்கு பாரு அப்பம் புத்தி அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அத்தா அவனை எதுக்கு இப்போ திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா முத்து, நீமாயா இதை நம்புற அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன அத்தா, நம்ம முதல்ல முடியாதுன்னு சொன்னோம்ல, ஆனால் உனக்காக தான் போகணும். ஆனால் பாத்தியா அவங்க வேலையை காட்டிட்டாங்க. இங்கே பாரு ஆத்தா, இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும், நீ அந்த வீட்டுக்கு விருந்துக்கு வா மருந்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்ன ஆத்தா நீ ஒரு விஷயத்த கேட்குற, அது உனக்கு நிறைவேறிச்சு அப்படின்ன உடனே அடுத்தும் அதே விஷயத்துக்கு தான் வந்து நிற்கிற. அந்த குடும்பத்தோட நமக்கு ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதான் நீ அந்த குடும்பத்து மேலே ஒவ்வொரு நாளாக புதுசாக ஆத்தியை வச்சுக்கிட்டு அழுது ஏதோ என்னமோ ஒன்று பண்ணி அந்த வீட்டுக்கு எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுற, அவங்க கூட உறவாட சொல்கிற. ஆனால் பாத்தியா கடைசியில் எங்களையே கொலை பார்த்துருக்காங்க அவங்க. நீ இப்படி எங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்தோட பேச வைக்கும்போது தான் அந்த குடும்பம் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு எங்களை பழி வாங்குது அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் சொல்லிட்டுருக்காரு. சக்திவேல் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு முத்துவேலுமே நம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இங்கே கோமதி பாண்டியன் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட விசாரிச்சுட்டு அவங்க இருக்கிற ரூமுக்கு வரவும் அவங்கள பார்த்த உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சக்திவேல், இப்போ எதுக்கு இங்கே வந்த, உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா எல்லாரும் அப்படின்னு பார்க்க வந்தியா? நல்ல வேலை, நானும் அத்தவன் குடிக்காததுனால உயிர் தப்பிட்டோம், இல்லைனா எங்களையும் சேர்த்து கவு வாங்கியிருப்பல்ல நீ அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக வந்து சக்திவேல் திட்டிகிட்டு இருக்காரு. பாருங்கள், அப்படியெல்லாம் நாங்கள் யாருமே வேணும்னே பண்ணலை, தெரியாமல் ஏதோ எதிர்ச்சியாக கூட விழுந்திருக்கலாம்ல, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கதிர் பேசவும், நீ பேசாதடா பொடிப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்பட்டு சண்டை போகிறாரு சக்திவேல் வந்து. அப்புறம் மாறிய வடிவு பெட்லேருந்து எல்லோரும் எந்திரிச்சு வந்து சண்டை வேணாம் விடுங்க, அதான் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் ஆகாததுனால தப்பிச்சோம், ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு சக்திவேல் வந்து. பாண்டியன் வந்துட்டு இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, எதுக்கு வந்து இவ்வளோ கோவப்பட்டு ஆக்ரோஷமாக சண்டை போடுறீங்க, நீங்கள் உண்மையிலே விருந்துக்கு வரணும்னு மனசாரவில் சந்தோஷமாக சமைச்சு தான் வந்து அவங்க எல்லாருக்குமே போட்டோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன், போதும் நிறுத்துடா, நீ எந்த மாதிரி எண்ணத்தோடு இருப்பா அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் மேலும் வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ எவ்வளவோ சொல்ல கேட்காம அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, அத்தா இதுக்கு மேலேயும் நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் கோவப்பட்டு அப்பத்தாவை திட்டிடுறாங்க. அப்பத்தாவில் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியறதில்ல. ஆமாம் விடுமா, எனக்கு சப்போர்ட் பண்ண போய் உன் மேலே கோவப்பட போகிறாங்க அண்ணனுங்க, விட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொலகாரி பாவியாகவே இருந்துட்டு போகிறேன், இதுக்கு முன்னாடி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு உங்கள் எல்லோரும் தலைகுனியை வச்சுட்டு போனேன். அதே பகையோடு திரும்பவும் நான் இவ்வளோ நாளாக அதை ஞாபகமே வச்சுக்கிட்டு இருந்து உங்கள் எல்லாரையும் கொலை பண்ணணும்னு நினச்சிட்டேன்ல, விடுமா, நடந்துட்டு போகட்டும், நான் தான் அவங்க எல்லாருக்கும் கெட்டவங்க, உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல, எனக்கு மனசு கேட்கல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லவும், ஆமாம் அப்படியே அக்கறையாக வந்திருந்தாலும்
செத்து போயிட்டாங்களா, உயிரோட இருக்காங்களா, உயிரோட இருந்தால் கொலை பண்ணிட்டு போகலான்ல வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு. போதும் வார்த்தையை நீண்டுக்கிட்டே போதும், அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கதிர் வந்து சக்திவேல் கிட்ட சண்டை போட்டு போகிறாரு. பாண்டியன் இருந்துக்கிட்டு கதிரே அமைதியாரடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமதி வா, இதுக்கப்புறமா நம்ம இங்கே நின்றுட்டுருந்தோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு தான் அசிங்கம், இது ஹாஸ்பிட்டல், நம்ம எதுவும் பேச வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஆமாம் கிளம்புங்க காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வந்துடுறாங்க. விடுமா, இப்படிலாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, நம்ம ஒன்று நினச்சா அதுவும் நடந்துடுச்சு, எல்லாம் நல்லதுக்கேம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா என்னை திரும்பி கூட பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, அவங்க என் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதையாச்சும் வச்சுருந்தாங்க, வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டு விருந்துக்கு வர வச்சு இப்படி ஒரு ஆபத்தான நிலைமை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டேனே, இதனாலேயே இன்னும் என் அண்ணனுங்களுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்கும் நானுமே எதிர்பார்க்கல, இப்படி நடந்துடுச்சு கடவுளே அப்படின்னு தான் கோமதி அழுதுகிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க 2 பேரும். அவங்க போனதுக்கப்புறமா சக்திவேல் கிட்ட அத்தா நல்லா தெளிவாக கேட்டுக்கோ அத்தா, உனக்கு தான் சொல்கிறேன், இனி வீட்டுக்கும் இனி அவளுக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, திரும்பி கூட பார்க்கக்கூடாது, எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு. இனி கோர்ட்டு கேஸுன்னு போய் நின்னா கூட நாங்கள் அவங்களுக்காக போய் நிற்க மாட்டோம், என்னைக்கு எங்களையே கொலை பண்ணணும்னு பார்த்தாலும் அதுக்கப்புறம் இனி அந்த குடும்பத்துக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. இனி யாராச்சும் அந்த குடும்பம் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசி எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போயிட்டு சக்திவேலுமே கேட்குறாரு எப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே ஓகே தான், நீங்கள் இப்போவே கூட கூட்டிகிட்டு போகலாம் டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படின்னு. அப்புறம் பில் எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு சக்திவேல் காட்டிட்டு எல்லாருமே டாக்டர் கிளம்பி சொல்லிட்டாங்க, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சக்திவேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதே கோவத்தோடு தான் இருக்காங்க. முக்கியமாக பழனியும் சுகன்யாவும் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனி சொல்கிறாரு அப்படிலாம் எதுவும் இருக்காது, அக்கா வீட்டில் எதுவும் எதிர்ச்சியாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு. போதும் வாயை முழுடா, நீயும் ஆத்தா கூட பேசி பேசி ஆத்தாவோட மனசை மாற்றி நீங்கள் 2 பேரும் தான்டா அந்த வீட்டுக்கு உடந்தையாவோ சப்போர்ட்டாகவும் இருக்கிறது. இனி நீங்கள் யாராச்சும் அந்த வீட்டை பற்றி பேசுனீங்க அவ்வளோதான், மூச்சு கூட விடக்கூடாது அந்த வீட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பழனியையும் திட்டிருக்காரு. அதுக்கு மேலே பழனியுமே எதுவுமே பேசுறது கிடையாது, அமைதியாகிடுறாரு. ஸோ இவங்க வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு கோமதியோட வீட்டில் அவங்க அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. முக்கியமாக ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு தான் கேட்டாங்க. ராஜு வந்து இப்படி தான் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் சந்தோஷம் தான், ஆனால் அப்படிலாம் நடக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு தான் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. நான் பாசத்தோடையே நின்று இருக்கணும், அதுக்கு மேலே யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கக்கூடாது அப்படின்னு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, விடு கோமதி எதுக்கு அதையே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவும் குழலி வராங்க. அவங்களுக்குமே விஷயம் தெரிஞ்சு அவங்க பேச வராங்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையாம்மா நீ அப்படின்னு. அவள் அண்ணனுங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்ற சந்தோஷத்தில் யாரையுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை, எல்லாத்தையுமே மறந்துட்டு தலைகால புரியாமல் சந்தோஷமாக இருந்தா, இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லுமே, சரிம்மா விடுமா, நடந்தது நடந்து போச்சு, யாரும் வேணும்னு செய்யலை, அதுக்கு மேலே மனசாட்சி கடவுள்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழலியுமே அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இதெல்லாமே சக்திவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்தால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.